அப்போ எல்லாத்துக்கும் அளவு இருக்குது. இந்த மாதிரி அளவை வச்சுருக்கிறதுனால தான் சிற்றின்பம்னு அதுக்கு வச்சார். இட் இஸ் லிமிட்டெட். ஸோ அந்த லிமிட்டேஷன்லேருந்து மேலே போகணும்னா அது மியூசிக் வழியாக ஒரு வழி இருக்குது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. நாம சித்தாந்தம்லாம் சொல்லியிருக்காங்க. பிபரே ராமரசம் ரசனே, அது பாலமுரளி தான் ரொம்ப அழகாக சக்கரவாக்கம் அல்லது ஆகிர் பைரவில் போட்டு அதை பண்ணார். ஸோ அதை பேஸ் பண்ணி பருகீடு ராமரசம் அந்த பகவான் குணது வசம் கிருஷ்ணா என்றே உருகீடு அனுதிவசம் அது பிறவி பிணி நீக்கும் பெருங்கவசம் அப்படின்னு வந்தது. மனோலயம் கொண்ட மகாமுனிவர்களும் விடாமல் சொல்லும் நாமம் அநாதியானனம் பிரதான மூர்த்தியின் விலாசம் தரும் நாமம் அப்படி சொல்லிட்டு நாரத வீணையில் நாதமாய் ஒலிக்கும் மகா புனித நாமம் வேதங்களை இன்று ஒரு சொல்லிலே தரும் நாரணன் திருநாமம் அது ஹரினா. எல்லாம் வேதங்கள், அப்படி உபனிஷதங்கள், எத்தனையோ வாக்கியங்கள், இவ்வளவெல்லாம் இருக்கு, எதுவுமே வேண்டாம் ஹரின்னு சொல்ற. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ஒரு சிறப்பு பார்வையில் ஒரு மிக முக்கியமான ஆளுமையை சந்திக்கிறோம். அவர் சமீபத்தில் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், திரை இசையின் பொற்காலம் அப்படின்னு சொல்லி. இந்த புத்தகத்தை பற்றி நம்ம கொஞ்சம் பேசலாம், நம்ம ஸ்டூடியோக்கு வாங்க, உங்களோட ஒரு நேர்காணல் அப்படின்னு வந்த பிறகு தான் இப்போ இவர்கிட்ட போய் எந்த சப்ஜெக்டில் பேசுறது அப்படிங்கிறது இப்போ நமக்கே ஒரு ஐயப்பாடாக இருக்கிறது. ஏன்னா எல்லா சப்ஜெக்டும் பேசுகிறாங்க. சான்ஸ்கிரிட்டில் எம்ஏ முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆண்டு காலம் ஜேர்னலிசத்தில் இருக்காங்க. மிக புகழ்வாய்ந்த நிறுவனங்களில் பணியாற்றியிருக்காங்க. பிறகு அதற்கு அடுத்த கட்டமாக திரை இசை இது சம்பந்தமாக பல ஆய்வுகளையும் பல கட்டுரைகளையும் தொடர்ந்து எழுதி வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை திரு வாமன நரசிம்மன் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக வரவேற்பதில் மிகவும் பெருமை அடைகிறோம். வணக்கம். 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 முன்னுரையில் சொன்னது மாதிரி உங்களை இந்த புத்தகம் ஏன் எழுதணும்னு உங்களுக்கு தோணிச்சு, இதற்கு பின்னால் என்னென்னலாம் இருக்குது, எத்தனை கட்டுரைகள் எழுதியிருக்கீங்க இது போல் அப்படிங்கிற அனுபவத்தை நான் கேட்கலாம் அப்படின்னு இருக்கிறப்ப நம்ம ஆஃப் த ரெக்கார்ட் பேசுனது பல விஷயங்கள், மிகச்சிறந்த தேசிய சிந்தனையோடு பல விஷயங்களை நம்மளோட பகிர்ந்து கொண்டீங்க. நீங்கள் அதுக்கு முன்னால் எழுதின ஒரு புத்தகம் சொல்லியிருக்கேன், ஸ்ரீ அரவிந்தர் வாக்கில் ராமகிருஷ்ணர் சுவாமி விவேகானந்தர். இந்த புத்தகத்தையும் எழுதியிருக்கீங்க. அரவிந்தருடைய பார்வையில் இந்த தேசம் எப்படி, அதோடைய எல்லைகள்லாம் எப்படி, இந்தியாவை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இதில் குறிப்பிட்டிருக்கீங்க. உங்களுடைய இந்த ஜேர்னலிசம் அதிலிருந்து அடுத்த கட்டமாக இசை உலகுக்கு எப்படி வந்தீங்கிறத நம்ம நேயர்களோட பயிர். ரொம்ப முதல் கட்டமாக ராஜேஷ் சார் அவர்களோட பேசுகிறது ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ டிவியோட நான் நிறையா பார்த்துருக்கேன் உங்களுடைய இதை. யூ ஆர் டூயிங் கிரேட் ஒர்க், ஸோ ஐ அட்மையர் யுவர் ஒர்க். அப்படி இருக்கும்போது இங்கே உங்கள்கிட்டயே பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் மகிழ்கிறேன், நன்றி கூறுகிறேன். அந்த இசை அப்படிங்கிறது எப்படி வந்தது அப்படின்னா, நான் பேசிக்கலாக நான் ஒரு போயட் தான். அதை நான் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில் சில பாடல்கள் எழுதினேன். அப்போது அந்த பாடல்கள் எல்லாம் அவர் இசையமைத்து பாடகர்களுக்கு சொல்லி கொடுத்து அப்போல்லாம் இருந்தேன் நான். இது 1990 இருக்கும். அப்போது நான் எழுதின பாடல் அப்படின்னா அதரம் மதுரம் வதனம் மதுரம் அப்படின்னு பாட்டு இருக்கு இல்லையா. அதை எப்படி அதை உருவாக்கினார்கள் என்றால், அந்த ஆல்பத்தை கிருஷ்ணகானம் அப்படின்னு கண்ணதாசன் அவர்கள் எழுதி வந்தது, மிகவும் புகழ் பெற்றது. அதன் பிறகு வேணுகானம் அப்படின்னு ஹெச்எம்பியில் கொண்டு வந்தாங்க. அது இப்போ சில கவிஞர்களுக்கு அதில் நானும் எழுதினேன். அப்போது நான் எழுதும் பொழுது என்னுடைய சாதாரண கொள்கை என்னென்னா, பகவானை பற்றி அம்மா அப்பா சொல்கிறாங்க, அம்மாச்சிக்கிட்டு வேண்டிக்கோங்கிறாங்க, வேண்டிக்கிறது. அதே மாதிரி கடவுளை பற்றி பகவானை பற்றி பெரியவர்கள் எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள், சொல்லுகிறார்கள். அதிலேருந்து தான் நமக்கு தெரியும் அப்படிங்கிறதுல நான் அதை அடக்கமாக அவர்கள் தான் குருநாதர்கள் அப்படின்னு நினைப்பேன். அதனால் அந்த வல்லபாச்சாரியர் அவர் எழுதின அதரம் மதுரம் வதனம் மதுரம், கிருஷ்ணர் தொடர்பான எல்லாமே மதுரமாக இருக்குது அப்படின்னு சொன்னதில் நான் அதையே எடுத்து தமிழுக்கு சிறப்பு எழுத்தான ழகரத்தை வைத்து கொண்டு விழியும் அழகு மொழியும் அழகு வழியில் நடந்தால் அதுவும் அழகு குழலும் அழகு
குழலில் பதியும் இதழும் அழகு, குழலின் வழியாய் பொழியும் இசையின் இன்மை அழகு, முகில் வண்ணன் அவன் நிறமும் அழகு. அந்த மாதிரி எழுதினேன். அதை அவர் இசையமைத்து எஸ்பிபி அவர்கள் தான் பாடினார்கள். அது ரொம்ப சீக்கிரமாக ஒரு அரை மணி 10 நிமிஷம் பாட்டை கேட்டிருப்பார், இன்னொரு 10 நிமிஷம் அதோட ரெக்கார்ட் பண்ணி இருந்திருப்பார், 10 நிமிஷம் ஒரு மானிட்டர் ஒரு டேக், அவ்வளோதான் கிளம்பிட்டார். அப்போது எங்கிட்டையும் ரொம்ப இனிமையாக நடந்து கொண்டார் எஸ்பிபி அவர்கள். இப்படி நடக்கும்பொழுது, ஆனால் வித் அப்பாலஜிஸ் டு த கிரேட் சிங்கர் எஸ்பிபி, whose extraordinary power of assimilating, giving is very very big. அப்போது நான் கேட்க நேர்ந்தது, என்னுடைய இசை அறிவு அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிரமாதமானது அப்போன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் நான் அப்பொழுது கேட்டது, நீங்கள் பாடும்போது இருந்த சில சூட்சுமங்கள் அதன் பிறகு ரெக்கார்ட் ஆகும்பொழுது இல்லையேன்னு கேட்டேன். அவருக்கு அது ரொம்ப சந்தோஷம். அது பாருப்பா, இது வந்து நீ பாடும்போது இருக்கிறதெல்லாம் இந்த பின்னணி பாடகர்கள் எல்லாம் அவங்களுடைய வாய்ஸ் குரல் ஜாலத்தில் பண்ணிட்டு பாடிட்டு போயிடுறாங்க, நல்லதான் இருக்கு, ஆனால் ஏதோ சிலது உங்ககிட்ட இருக்கக்கூடியது இல்லையே அப்படின்னு சொல்கிறாரியா அப்படின்னு என்கிட்ட அவர் வந்தது. அதன் பிறகு என்னுடைய பாடல்களே ஒரு கிருஷ்ணாமிர்தம் அப்படின்னு அவர் இசையமைத்து பாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நடக்கும்போது நேரடியாக அதில் அவருடைய நிறையா நான் பார்த்தேன். இதெல்லாம் வந்து அப்போ கூட ஒரு நாள் அவர் அமர்ந்து கொண்டு அவரோடு பேசிக்கொண்டு இந்த மாதிரி நாமளும் பேசுகிற மாதிரி, பா கம பப்ப கம பா கம பாப்பா பப்ப கம ரிக சனி சகரி சசா, அந்த பாட்டு பாலும் பழமும் கைகளில், அடா சொரமெல்லாம் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னாரு. ஏன்னா ரொம்ப சொரம் தெரிஞ்சு அசிஸ்டண்ட்டாக கூட சேர்த்துருவார் சொர இதுவா அப்படி. நான் அப்படி இல்லை சார், சில சமயம் நான் பண்ணுவேன், சில சமயம் ட்ரை பண்ணி இது பண்ணுவேன், அது அப்படி இல்லை அப்படின்னு அதோட அதை விட்டார். ஆனால் அவர் மனைவியிடம் இவர் ஒரு கிரேட் போயட் தெரியுமா, இவருக்கு அவங்க ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். எம்எஸ்வியினுடைய மனைவி அவர்கள் இந்த பால் மாதிரி, அந்த மாதிரி வெண்மை எப்படி இருக்கோ அந்த மாதிரி மனம், அதுபோல் அவர் தான் எனக்கு தெரியுமே அப்படின்னாங்க அவங்க. இவர் ஒரு கிரேட் போயிட்டு அப்படின்னாரு. ஆமாம், நீங்கள் சொன்னால் போருமா, நீங்கள் தான் தூக்கி விடணும் பெண்களுடையது. ஆனால் நான் வந்து அதுக்கு முன்னாடியே நான் வந்து வள்ளலாருடைய பாடல்கள் எல்லாம் படித்து அதில் இருக்கிற இனிமை, நான் சொன்னால் நான் கல்கத்தாவில் பிறந்தேன். அப்போது ராமகிருஷ்ண பரமஹம்சர் தட்சிணேஸ்வரத்துக்கு போயிருக்கேன் அங்கே கூட. அப்போது அதனுடைய தாக்கம் எனக்கு உண்டு. அதனுடைய தாக்கம் உண்டுன்னா அவங்கெல்லாம் ஒரு இமயமலை மாதிரியோ ஒரு கடல் மாதிரியோ எத்தனையோ அம்சங்கள் இருக்கும் அதில். என்னுடைய அம்சம் என்ன அப்படின்னா, என்னால் இறைவனை காண வேண்டும், அதுதான் ஒன்று சொல்யூஷன். இந்த பூமிக்கு வந்துட்டோம், அதை தவிர வேறு ஒன்றும் இது கிடையாது, வழி கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அது எப்படி அடையிறதுன்னா எத்தனையோ வழி சொல்கிறாங்க, ராஜயோகம் கர்மயோகம் அப்படிலாம் சொல்கிறாங்க. இப்போ நான் எனக்கு என்ன யோகம் பிடிக்கும்னா இந்த யோகா ஆஃப் எக்ஸ்டசி. ராமகிருஷ்ண பரமஹம்சர் நடந்து வரார் காமர்புக்கூரில். அங்கே நடந்து வரும்பொழுது கையில் இதை பொறி குறிச்சின்னு வந்திருக்கார். வந்து போது திடீர்னு அப்படி பார்க்குறார். அங்கே பார்க்கும்பொழுது கரு மேகங்கள் படர்ந்து இருக்கின்றன, அதில் அந்த நாரைகள் போல் அப்படியே பறக்கிறது. அந்த அழகை பார்த்து அவர் மனசு கபீர்னு ஒரு சமாதி நிலைக்கு போயிட்டார். அப்படியே ஒரு உள்ளே இருந்து ஒரு ஆனந்தம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அப்படியே மயக்க நிலையில் விழுந்து விடுகிறார். அந்த விழுந்து அந்த வயல் வரப்பில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், வரப்பில் இருக்கார், அப்படியே ஒரு பிரம்மாண்டமான ஒரு இது இருக்குது, அதிலேருந்து ஒரு சமாதி நிலை உருவாகி இருக்கிறது. இவருடைய கையில் இருக்கக்கூடிய அந்த பொரியெல்லாம் காற்றுல அப்படி பறந்து சென்று கொண்டிருக்கிறது. எல்லாம் நான் என்னுடைய விஷுவலைசேஷன் பறந்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த வழியில் இறைவனை அடையலாம். என்ன வழி அப்படின்னா, ஆல் நம்ம வந்து அடக்க வேண்டியது யமம் நியமம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணம் தியானம், ஸ்ட்ரெயிட் சமாதி. எப்படி? பை த எக்ஸ்ட்ராடினரி அப்ரஹென்ஷன் ஆஃப் த பியூட்டிஃபுல். அந்த கிரேட் ஒரு இது இருக்கு பாருங்க, அதில் அந்த ஒரு வழி அங்கே எடுத்துக்கிட்டேன். அதுதான் அது ஒன்று தான் ராமகிருஷ்ணர்லேருந்து நான் எடுத்துக்கிறது. அதே ஒரு இதை திருவருட்பால பார்த்தா, ஓடையிலே உருகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீரிடை மலர்ந்த சுகந்த மண மலரே கோடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே மென்காற்றில் விளை சுகமே சுகத்தில் உறும் பயனே, அப்படிலாம் வருது பாருங்க. அது மாதிரி அந்த தமிழ் வழியா
ஹி இஸ் எக்ஸ்பிரஸிங் எக்ஸ்டசி. என்னென்னமோ இப்போ அவரை பற்றி கான்ட்ரவர்சிலாம் வரும், அப்படியெல்லாம் சொன்னார் இப்படியெல்லாம் சொன்னார். பட் அல்டிமேட்லி என்ன, எல்லா விதமான அமைப்புகளும் மனிதர்களுடைய அமைப்புகள். ஆனால் மனிதன் பிறந்து விட்டான் என்பதற்காக அவன் மோட்சம் அடைய வேண்டும் என்பதிலே அவருக்கு மாற்று கருத்தில்லை. மோட்சம் அடைவதற்கு இறைவனை வணங்க வேண்டும், அது புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறதையும் அது எப்படி என்ன ஏதுங்கிறதெல்லாம் வித்தியாசம் இருக்கலாம். ஸோ அதுலேயும் எக்ஸ்டசி தான் வருது. ஸோ இந்த எக்ஸ்டசியினுடைய ஒரு ஃபார்மை தான் மியூசிக்காகவும் எனக்கு தெரிகிறது. அந்த மியூசிக் இருக்கும் பொழுது ஐ எம் நாட் அ கிரேட் மியூசிஷியன், பட் வாட் எவர் லிட்டில் ஐ நோ ஃப்ரம் தேட், the mingling of word and music and of bhakti and of Krishna, of Rama, of our great, all the great deities. நம்ம வந்து இது சொல்லியிருக்காங்களா, உங்களுக்கு என்ன இஷ்ட தெய்வதம்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன தெய்வம் இருக்கோ அந்த தெய்வம் அப்படிங்கிறத வணங்குறதுன்னு வரும்பொழுது அந்த இசைக்குள்ளே அது அடங்கி விடுகிறது. ஆகவே இது வந்து எப்படிப்பட்ட ஒரு, நான் இருக்கிற இப்போ 1995 அப்படின்னா ஒரே ஒரு லஞ்சம் லாவண்யம் ஏகப்பட்டது எல்லாம். ஏன் மனிதர்கள் இப்படி இருக்காங்க? அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு வெற்று இது இருக்கு. அது உள்ள போகணும்னா மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் அப்படின்னா அந்த மாசிலன் எப்படி ஆறுது அப்படின்னா, நான் எனக்கு இது வேணும், எனக்கு இது செய்யணும். எத்தனை தான் அனுபவிச்சிட முடியும், எத்தனை தான் சேர்த்துட முடியும்? ஒரே உடம்புல ஒருத்தன் வந்து இந்த இன்பம் பெண் இன்பம் தேடுறான்னா எத்தனை தான் அவனால் பண்ண முடியும், என்னதான் இருக்க முடியும்? எவ்வளவோ வீடு சேர்க்குறான்னா எத்தனை வீட்டில் போய் படுத்து இருக்க முடியும்? அப்போ எல்லாத்துக்கும் அளவு இருக்குது. இந்த மாதிரி அளவை வச்சுருக்கிறதுனால தான் சிற்றின்பம்னு அதுக்கு வச்சாங்க. இட் இஸ் லிமிட்டெட். ஸோ அந்த லிமிட்டேஷன்லேருந்து மேலே போகணும்னா அது மியூசிக் வழியாக ஒரு வழி இருக்குது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. நாம சித்தாந்தம்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால தான் என்னுடைய ஒரு பாட்டில் பருகிடு ராமரசம்னு எழுதும் பொழுது மகாதேவன அதுலேயும் சொல்லுங்க, அது எந்த இன்ஸ்பிரேஷன்ல அந்த பாட்டு? சரி, அதனால நான் சொன்ன மாதிரி இப்போது இது திருக்குறளையே பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா, முதல்ல பெரியோர் துறவைகள் எல்லாம் வணங்குறாங்கல்ல. ஏன் வணங்குறாங்கன்னா அவங்க தான் வழிகாட்டுகள். அதுபோல் நம்முடைய மகான்கள் மகாத்மாக்கள் இவர்கள் தான் வழிகாட்டிகள். அதில் சதாசிவ பிரம்மேந்திரர் எனக்கு ரொம்ப பிடித்த ஒருவர். ஏனென்றால் அவர் இருக்கிறதோ அப்படியே அந்த பரபிரம்மத்தில் அந்த சைதன்யத்தில் முதந்து இருந்துருக்கார். அப்படி இருந்துருக்கிறவர் நமக்கு ராமர் கிருஷ்ணர் அப்படிலாம் நம்ம அப்படி இஷ்ட தெய்வங்கள்னு வச்சுருக்கோம். அதெல்லாம் தாண்டி போய் அவர் இதில் இருக்கார், அந்த ஒரு சைதன்ய இதில். அப்படி இருக்கும் பொழுது அவர் பிபரே ராமரசம் ரசனே, அது பாலமுரளி தான் ரொம்ப அழகாக சக்கரவாக்கம் அல்லது ஆகிர் பைரவில் போட்டு அதை பண்ணார். ஸோ அதை பேஸ் பண்ணி பருகீடு ராமரசம் அந்த பகவான் குணது வசம் கிருஷ்ணா என்றே உருகிடு அனுதிவசம் அது பிறவி பிணி நீக்கும் பெருங்கவசம் அப்படின்னு வந்தது. நான் வந்து அது அடுத்தது அனுபலவிலாம் எழுதணுமே, சரணங்கள் எழுதணுமே. நான் ஞானானந்த சுவாமிகளுடைய ஆசிரமத்தில் அங்கங்கே இதெல்லாம் போயிருக்கேன். அங்கே இடத்துல என்ன போயிருக்கும், முதல் எழுத்து குரில், ரெண்டாவது எழுத்து நெடில், அப்படி அங்கே பாட்டு பாடுவாங்க சன்னதி முறையில். அநாதி வேதமும் அநாதி வேதமும் பு ரா நமும் சொல்லும் அபூர்வ குணநாமம் சதா என் நாவில் நிலா வியே என்னை விடா த ஹரிநாமம். இது அமைப்பு. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், அதே அமைப்பு மகாதேவனவன் உமாதேவியுடன் சதா மகிழும் நாமம் விசாலமானதோர் விதானமிதினிலே நிலாவென்றொளிர் நாமம் அது ஹரிநாமம் ஸ்ரீஹரிநாமம் அது ஹரிநாமம் ஸ்ரீஹரிநாம் அப்படி வரும். இன்னொன்று மனோலயம் கொண்ட மகாமுனிவர்களும் விடாமல் சொல்லும் நாமம் அநாதியானனம் பிரதான மூர்த்தியின் விலாசம் தரும் நாமம் அப்படி சொல்லிட்டு நாரத வீணையில் நாதமாய் ஒலிக்கும் மகா புனித நாமம் வேதங்களை இன்று ஒரு சொல்லிலே தரும் நாரணன் திருநாமம் அது ஹரிநா. எல்லாம் வேதங்கள், அப்படி உபனிஷதங்கள், எத்தனையோ வாக்கியங்கள், இவ்வளவெல்லாம் இருக்கு, எதுவுமே வேண்டாம், ஹரின்னு சொல்ற இந்த ஒரு வார்த்தை. இதை விட உலகத்துல எளிமையான ஒரு முறை, நீ 5 வேளை தொழ வேண்டும், ஞாயிறுதோறும் வர வேண்டும், ஒன்றும் இல்லை,
ஒரு நாமத்தை சொல்லுப்பா அப்படின்னா அந்த நாமம் சொல்ல சொல்ல நான் உங்கள்கிட்ட சொன்ன எக்ஸ்டசி அதை விடாமல் சொல்ல சொல்ல அதே நேரத்தில் பொய் களவு சூது இதெல்லாம் ஈடுபடக்கூடாது. அதை விட்டு அங்கே போயிடும். மனம் தூய்மையாக இருக்கணும். சாதாரண தூய்மையாக இருந்தால் போகிறோம். தூய்மையாக இருந்து இது சொல்லிகிட்டே இருந்தால் திடீர்னு தகால்னு கதை உடையும். அங்கேருந்து உள்ளேருந்து ஆனந்த வெள்ளம் அப்படியே பொங்கி ததும்பி அந்த ஆளை மூழ்கடிச்சு ஆள் இருக்க மாட்டான். சுப்ரீம் பியூட்டி அது இருக்கும். இவ்வளவு எளிமையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த அந்த எக்ஸ்ட்ரஸி மூலமாக இந்த பாட்டு மூலமாக சொல்கிறதுங்கிறது